ஹலோ எவ்ரிவன், இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா ஒராக்கிள்லேருந்து தான். என்ன ரோல் அப்படின்னா சிஸ்டம் அனலைசிஸ்ட் அப்படிங்கிற ரோல். இந்த ஜாப் வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷன். ஓகேவா? இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது, பெங்களூர் லொக்கேஷன் ஜாப். நிறைய பேர் வந்து பெங்களூர் லொக்கேஷனுக்கு ஜாப் கேட்டிருந்தீங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸை வந்து கைடன்ஸ் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் ஒராக்கிள் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இதை பிஸ்னஸ்லாம் எப்படி இதாகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பட்ஜெட்லாம் பிளான் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் தான் நமக்கு இருக்கும். இதுக்கு வந்துட்டு இவங்க யாரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் ஓகே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரெண்டும் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு எலிஜிபிள். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லித் தருவாங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து எல்லாமே சொல்லித் தருவாங்க. வேறு என்ன வேணும் அப்படின்னா எஸ்கியூஎல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஓகே, அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா போனோடனே கொஞ்சம் ட்ரைனிங் தருவாங்க. ஓகேவா? அப்புறம் அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடியில் பாருங்கள் அப்ளை நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு அக்கௌண்ட் கிடையாது, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். வெயிட் கைஸ். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட லாஸ்ட் நேம், அப்புறம் உங்கள் ஃபஸ்ட் நேம் அது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து திரும்ப கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு, அப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் கூட தான் இருக்கும். உங்களோட எஜுகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களோட ரெஸ்யூம் இருக்குல்ல, ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட்டு. அதனால இங்கே வந்து அப்லோட் ரெஸ்யூமே கொடுத்து உங்கள் ரெஸ்யூமே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரியில், இந்தியா கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர், அதாவது இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அப்புறம் ரெஸ்யூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் எனக்கு தெரியாது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா ரெஸ்யூம் பார்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதனால் ரெஸ்யூம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வேணும் அப்படின்னா ரெஸ்யூம்னு டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ.